So today 10th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கக்கூடிய சாப்டர்ல அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸு நிறைய டவுட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா இட் இஸ் வெரி 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 ஈஸி ஒன். இதில் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் பண்ணி சொல்லித்தரேன். இங்கே ஏபி அப்படிங்கக்கூடிய ரியல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு ஃபார்மை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d, ஏ ப்ளஸ் 4d. தட் இஸ் த டிஃபரன்ஸ் இட் கேன் பி இன்க்ரீஸ்ட். த ஏ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன இங்கே அப்படின்னா தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டேர்ம். First term, it is not a constant, but it is differ the number, the numerical values can differ, but it is a first term. And what is D? D is called common difference. Why it is said common difference? It's not a difference, it is common difference. Common means it is constant term, the constant number it appear. ஸோ இந்த டி அப்படிங்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை வந்து நாம் ஒரு பொதுவான டிஃப்ரென்ஸ், அதாவது பொதுவான வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த பொதுவாக வித்தியாசம் அப்படிங்கும் போது இந்த ஏ ஓகே, இப்போ ஏ ப்ளஸ் டி, இந்த ஏ ப்ளஸ் 2d இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும், ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். தட் இஸ் அ சேம் வேல்யூ ஆஃப் டி. அப்படி அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இது வந்து காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போது 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து நான் வந்து ஏபி ஃபார்மில் வந்து நான் எழுதணும் அப்படின்னா அப்போ வாட் இஸ் ஏ? ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தட் இஸ் 2 பிகாஸ் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ நான் அதில் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐ கேன் ஃபைண்ட் அவுட் டி. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து டேர்ம்ஸ், இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட், இது தேர்ட், அப்படி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் மைனஸ் பண்ணணும். The difference between the second term and the first term. அப்போ d equal to 4 minus 2, that is equal to 2. And next difference we can find out the another terms 3 minus 2. அப்போ term 3 minus term 2. அப்படிங்கும்போது the difference d equal to third difference in 6, second difference வந்து 4, that is a term 4. அப்போ it is also 2. அப்போது நம்ம எத்தனை டேர்ம்ஸ் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலும் இந்த டியோட வேல்யூ வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட், தட் இஸ் டி இஸ் அ காமன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த காமன் டிஃப்ரென்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போது ஒரு டேர்ம் T1 equal to A அப்படின்னு சொல்கிறோம். ஒய்? பிகாஸ் நாம் இப்போ ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறீங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா Tn equal to A plus n minus 1 into D. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். Tn equal to A plus n minus 1 into D அப்படிங்கிற ஃபார்முலா. இப்போ நான் T1 equal to A, இந்த 1 அப்படிங்கிறது தான் n. அப்போ A plus, அப்போ என்னுக்கு பதிலாக நாம 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் into D. அப்போ T1 equal to A இருக்கு, இங்க வந்து 0 ஆயிடும். ஸோ டோட்டலாக 0. அப்போ T1 equal to A. ஸோ T1 equal to A அப்படிங்கிறது நம்மளால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் we can find out. For example, நான் T2 equal terms 2, that is n equal to 2 அப்படிங்கும் போது நான் A plus D கிடைக்கும். that is second term வந்து A plus D. நம்ம ஃபர்ஸ்டே சொன்னாங்க A
a plus d, a plus 2d, a plus இது எப்படி வந்துச்சு? It is not anything, is not assumption. எல்லாமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம ஃப்ரேம் பண்றது. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. ஓகேங்களா? இப்போ tn equal to a plus n minus 1 into d ல நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா t1 க்கு a அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சது. அப்போ இது t2 இல்லைங்களா? இது t1 term 1, இது term 2 அப்படி போகுது. இப்போ நான் term 2 க்கு நான் அப்ளை பண்றேன். எனக்கு a plus d வரணும். ஓகேங்களா? That is equal to a plus n equal to 2 minus 1 into d. So a plus அப்போ 2 minus 1 1 into d. That is equal to a plus d. So இது t2. அப்போ இந்த மாதிரி நான் a plus இந்த n க்கு பதிலா நான் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். n equal to 2. ஏன்னா tn அதுதான் 2. n க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நான் டிஃபரன்ஸ் எடுத்தேன்னா நமக்கு t கிடைக்கும். அப்போ a plus d ங்கற ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சு. So the terms t1 equal to a, t2 equal to a plus d. ஓகே, நான் t3 உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ t3 என்ன கிடைக்கணும்? a plus 2d கிடைக்கணும். ஸோ செக் பண்ணுவோம். அப்போ t3 equal to n equal to 3. அப்போ a plus 3 minus 1 into d. It is equal to a plus 3 minus 1 2 into d. So t3 is a plus 2d. t2 is a plus d. t1 is a plus d and a plus 2d. So it is very clear the terms of the a plus d, a plus 2d, a plus 3d அப்படிங்கிறத நம்ம இந்த tn equal to a plus n minus 1 into dங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணா ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ இட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் ஒன். இதுதான் வந்து இதோட பேஸ். இதோட பேஸே இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் நாம இதில் கூடிய எல்லா சம்மும் நம்மளால ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டேர்ம் கொடுத்துருக்கான். t1 அப்படிங்கிறது ஏவாகவும் t2 அப்படிங்கிறது a plus d கொடுத்துருக்கான். இது நான் என்ன கேட்குறான் அப்படின்னா, you can find out the common difference d அப்படின்னு கேட்குறான். அப்போ காமன் டிஃபரன்ஸ் d எப்படி கண்டுபிடிக்கணும்? t2 minus t1. term 2ல இருந்து term 1 வந்து நாம மைனஸ் பண்ணணும். What is t2? a plus d minus what is t1 is a. So minus a plus a is cancelled. So we get the answer is d. So நம்ம d அப்படிங்கறத இங்க கண்டுபிடிச்சாச்சு. இதே போல தான் நம்ம t2 a plus d and t3 a plus 2d அப்படிங்கறதையும் நம்மால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுலயே நமக்கு என்ன கிடைக்கணும்? அங்கேயும் d தான் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், t2 equal to a plus d and t3 equal to a plus 2d. நான் இதை அப்ளை பண்ணாலும் எனக்கு d தான் கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போ t3 minus t2. This is a common difference. What is t3? a plus 2d minus what is t2? a plus d. So plus a and minus a. So 2d minus d. So minus into plus minus and minus into plus minus. So automatically இங்க 2d minus d equal to d. So we get only d. அப்போ காமன் டிஃபரன்ஸ் இந்த d அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஒன்லி இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஈக்குவேஷன் tn ஈக்குவல் டு a plus n minus 1 into d. ஸோ உங்களுக்கு இதில் a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், d அப்படிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். நான் உங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ நான் ஒரு டேர்ம்ஸ் கொடுக்குறேன். இந்த டேர்ம்ஸ் வந்து ஏபியா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன். அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ் எக்ஸ் பிளஸ் 2 2x
plus 3 comma 3x plus 4 etc. So this is a sequence. Now this sequence are in AP or not, this is a question. அப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, first you check the sequence of AP, that is you check the difference between the consecutive terms are equal or not. That is very simple and important. நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அந்த டிஃபரன்ஸ் அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க இது வந்து T1, திஸ் இஸ் T2 அண்ட் திஸ் இஸ் T3. ஸோ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா T2 மைனஸ் T1. ஸோ வாட் இஸ் T2? 2x plus 3 minus what is T1? Minus T1 is x plus 2. So 2x plus 3, I can remove the bracket. The bracket remove பண்ணும்போது என்ன ஆகும்? Minus x minus into plus minus 2. So 2x minus x, that is x. 3 minus 2, 1 plus 1. So the value is x plus 1. That is called, that's first value. Okay. So now the second value, T3 minus T2. What is the term of T3? 3x plus 4 minus 2x plus 3. So 3x plus 4 minus 2x plus into minus minus 3. So 3x minus 2x, 1x, that is x. 4 minus 3, 4 minus 3 plus 1. So that is second value is also x plus 1. The first value is also x plus 1. So this is the sequence we get, the consequent the terms are equal. So it is a AP form. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா இது ஒரு AP அப்ப நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வேற ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு 2, 4, 8, 16 இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அப்போ இந்த சீக்வன்ஸ்ல நீங்க காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா, கான்சிக்யூட்டிவா ஒரே டேர்ம்ஸ் கிடைச்சதுன்னா இது வந்து ஏபி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ T2 minus T1. What is T2? 4. What is T1? 2. So answer is 2. Okay. And second T3 minus T2. T3 is 8. What is T2? Is 4. So answer is 4. And next T4 minus T3. T4 is 16. T3 is 8. So the answer is 8. So you see here 2, 4, 8. So it is a form, get the different one. So it is not a consecutive terms are equal. It is not equal. So it is not an AP sequence. So the difference between the consecutive terms are not equal. Hence a term of sequence 2, 4, 8 and 16 are not in AP. It is not in AP. It is not AP form. So it is not a arithmetic progression. But this form is a arithmetic progression because of we get the consecutive value are equal. It is very important one. Okay. Next, we move to the another examples is write an AP whose first term is 20 and common difference is 8. So question கேட்டிருக்கான், first term வந்து 20,
காமன் டிஃபரன்ஸ் 8 நீங்க வந்து அது ஏபி ஃபார்ம்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் equal to 20 and common difference d equal to 8. In arithmetic progression, what is AP? அப்படின்னு கேட்கலாம். அப்ப arithmetic progression அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? Sequence A, A plus D, A plus 2D, A plus 3D அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் arithmetic progression. நம்ம சம்மு வந்து ரைட் ஆன் ஏபி whose first term is 20 and common difference is 8 அப்படின்னு சொன்னோன்னே இதோ சம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் இட்ஸ் நாட் டஃப், இட்ஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் ஒன் பிகாஸ் அவன் ஏபி டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்போ ஏபியில் நமக்கு ஏ என்னன்னு தெரியும், தட் இஸ் 20. ஆமா, வாட் இஸ் ஏ பிளஸ் டி? ஏ என்ன 20, அப்போ டி என்ன 8, அப்போ 28. நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க, a வந்து 20 plus 2 into 8. அடுத்த சீக்வன்ஸ் a வந்து 20 plus 3 into 8. அப்போ இங்கே 20, 28, 20 plus 16. 20 plus 16 எவ்வளோ? 36. ஆமா, இங்கே 20 plus இதாவது மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் இப்படி. ஸோ இங்கே 20 plus 3 8 24, 3 8s are 24. ஸோ 20 ஆட் பண்ணும்போது இங்கே 44 கிடைக்கும். ஸோ இட் இஸ் 44. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏபி. இப்போ நம்ம வந்து ஏபி உடைய சீக்வன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. So this is a required sequence of AP 20, 28, 36 and 44. இவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ வெரி வெரி சிம்பிளஸ்ட் ஒன், இட்ஸ் நாட் அ டஃப். கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரைட் ஏபி, தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் அ ஏபி சீக்வன்ஸ். ஸோ இந்த arithmetic progression having a common difference of 0 is called constant arithmetic progression. கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் என்ன கேட்குறான். வாட் இஸ் கான்ஸ்டன்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த காமன் டிஃபரன்ஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, டி வேல்யூ வந்து 0 அப்படின்னு வந்துச்சுன்னா, டியோட வேல்யூ 0ன்னு வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டேர்மும் 2, செகண்ட் டேர்மும் 2 அப்படிங்கும் போது என்ன ஆகும்? 2 minus 2 equal to 0. அப்போ இந்த 2 minus 2 0ன்னு கிடைச்சிருச்சு. திஸ் இஸ் அ டி வேல்யூ அப்படின்னா இது ஒரு constant arithmetic progression அப்படின்னு சொல்லுவாங்க. So next we move the another example. So find the 15th and 24th, 15th, 24th and nth terms. ஒரு ஜெனரல் ஃபார்ம்ல கொடுத்திருக்கான். of an AP is given by 3, 15, 27, 39. So this is a sum. 15th and 24th and nth terms வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபியோட சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? தட் இஸ் ஏ. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ. ஏ என்னதுங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த சீக்வன்ஸை சொல்லணும். சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3. அப்போ இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், சிடி. தட் இஸ் 15 minus 3, that is equal to 12. நமக்கு டவுட் வரும். ஸோ அடுத்த டேர்ம் நம்ம மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ நம்ம காமன் டிஃபரன்ஸ் ஒரே வேல்யூ வருதான்னு பார்ப்போம். அப்போ 27 minus 15, அப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? அதே 12 தான் கிடைக்கும். அப்போ 12 அப்படிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். ஓகே, அப்போ டி ஈக்குவல் டு 12.
and a equal to 3. இது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. This is a positive and common difference value. Understand ஆகுதா இல்லைங்களா உங்களுக்கு? Okay. So now இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். என்ன ஃபார்முலா? Tn equal to a plus n minus 1 into d. ஸோ உங்களுக்கு தெரியும் நமக்கு a அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டேர்மும் d அப்படிங்கிற காமன் டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டைரக்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ Tn இப்போ இங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான்? சம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 15th டேர்ம் கேட்டிருக்கான் இல்லையா? அப்போ 15th டேர்ம் அப்படின்னா n equal to 15 அர்த்தம். This value is n. அப்போ n க்கு பதிலா இங்க 15 போடணும். So a அப்படிங்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So what is a? A is 3 plus n is 15 minus 1 and common difference கண்டுபிடிச்சிட்டோம், that is a 12. So இப்போ எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண போறோம். So 3 plus 15 minus 1 14 into 12. So that is equal to 3 plus இதாவது சிம்பிளை பண்ணுங்க. சிம்பிளை பண்ணீங்கன்னா you get answer. So 14 into 12 8 4 1 2. So 8 6 and 1. So this 168. So 168 என்ன பண்ணோம்? 3 ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது we get 11 7 1. That is 171. So T 15 ஓட வேல்யூ வந்து 171. ஓகேங்களா? ஸோ அதே போல் அடுத்தது n equal to 24. இந்த சம்மில் அடுத்து என்ன கொடுத்துருக்கா? that is nth term is 24. அப்போ t 24 equal to 3 plus 24 minus 1 into d. d is 12. இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ 3 plus 23 into 12. That is 3 plus இப்போ 23 into 12 நீங்க சிம்பிளை பண்ணுங்க. So 6 so 3 plus இது நம்ம மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து 276. ஸோ இதை வந்து நம்ம 3 ஆட் பண்ணுங்க. அப்போ 279. ஸோ 279 is a T24 term உடைய வேல்யூ. ஸோ இது ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ வெரி சிம்பிள். Tn equal to a plus n minus 1 into d அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம இந்த 15th டேர்மையும் 24th டேர்மையும் கண்டுபிடிச்சாச்சு. அவன் இன்னொன்று கேட்டிருக்கான், தட் இஸ் nth டேர்மும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ nth டேர்ம் அப்படின்னா that is the nth term equal to Tn equal to a plus n minus 1 into d. So nth term அப்படிங்கும்போது n-ஓட வேல்யூக்கு வந்து n-ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். n வேல்யூக்கு n-ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ t n-க்கு பதிலாக n தான். அப்போ a-க்கு பதிலாக என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 3 plus n-க்கு பதிலாக n minus 1. What is d? d is 12. The common difference நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 12. Therefore Tn equal to so 3 plus இந்த 12ஆல நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12 into n 12n minus 1 12s are 12. That is equal to இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 12n இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த minus 12 plus 3 சீக்வன்ஸ் மாற்றி எழுதியிருக்கேன். அப்போ 12n இந்த minus 12ல 3 போச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே -9 கிடைக்கும். ஸோ இது வந்து Tn உடைய வேல்யூ.
ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு T15 கண்டுபிடிச்சாச்சு, 15th டேர்ம். அப்புறம் T24 24th டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ nth டேர்மும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ we can find out these 3 terms, 17th, 15th term, 24th term and nth term by applying the sequence. அந்த சீக்வன்ஸ்ல நம்ம காமன் டிஃபரன்ஸ் D and ஃபர்ஸ்ட் டேர்ம் A இதை மட்டும் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம அழகா இந்த Tn equal to A plus n minus 1 into D அப்படிங்கிற ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம 3 டேர்மையும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் AP. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இன்ஃபினிட்டி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இருக்கு அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது ஏன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் சொல்லிட்டான் லாஸ்ட் டேர்ம் நம்ம கொடுத்துருக்கோம், நாங்கள் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி என்னவா இருக்கும். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் டைம் கொடுத்துருக்க மாட்டான். நம்ம சீக்வன்ஸில் வந்து இஸ் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். அந்த இன்ஃபினிட்டி போயிட்டே இருந்து கடைசியாக எனக்கு இது வரைக்கும் எனக்கு 1 to 100 வரைக்கும் எனக்கு ஒரு டேர்ம்ஸ் கொடுத்தாச்சு. 1 to 100 அப்படிங்கிற சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 1 இருக்கும். அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து எனக்கு கொடுத்துட்டான் 100ன்னு நான் சொல்லிட்டான். அப்போ லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும் 100 இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 அப் டு 100 அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த டேர்ம்ல இந்த 1 அப்படிங்கிறது தான் A. ஓகேங்களா? 1 அப்படிங்கிறது A. அப்போ காமன் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் 2 minus 1 1, 3 minus 2 1. அப்போ காமன் டிஃபரன்ஸும் 1 இருக்கும். சரி, இதெல்லாம் நமக்கு ஈஸியா தெரியும். இந்த 100 கொடுத்துட்டான். மற்ற இதுல பாத்தீங்கன்னா இந்த இது வந்திருக்காது இல்லையா? 1, 2, 3 அப்படியே போயிட்டு இருக்கோம். என்ன இருக்காது, இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்காது. ஆனா இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டான். இஸ் கால்ட் லாஸ்ட் டேர்ம். தட் இஸ் த சிம்பல் இஸ் L. L equal to 100. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னதுல வந்து இந்த டேர்ம் வரல, அதனால Tn equal to A plus n minus 1 into D அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டான் இஃப் given அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலா என்னன்னா L equal to லாஸ்ட் டேர்ம் L equal to A plus n minus 1 into D. அவ்வளோதான். அதே போல தான் சீக்வன்ஸ் இருக்கும். பட் இது நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஏன்னா கிவன் டேர்ம் அவன் கொடுத்துட்டான் இல்லையா எல்லுங்கிறத, அப்போ நமக்கு n தான் கண்டுபிடிக்கணும். இங்கே டேர்ம்ஸ் n கண்டுபிடிக்கணும். அப்போ n equal to இதை நம்ம ஃபார்முலா மாற்றி எழுதும். n equal to L minus A by D plus 1. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் நோட்டில் நீங்கள் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அதை ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே போல் ஒரு நோட்டுடைய இந்த சைடு என்ன பண்ணணும், ஒரு லைன் போட்டு ஃபார்முலான்னு போட்டு நீங்கள் அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் ஃபார்முலான்னு எழுதணும். ஃபார்முலா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க, Tn ஃபார்முலா. Tn equal to A plus n minus 1 into D. இப்போ n equal to L minus A by D plus 1. இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம மேபி அப்ளை பண்ணி நம்ம படிக்கலாம். இப்போ find the number of terms. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா, எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த லாஸ்ட் டேர்ம் அதாவது கடைசி உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு கொடுத்தாச்சு சம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன கேட்குறான்னா ஃபைண்ட் நம்பர்ஸ்ன்னு கேட்டான். ஃபைண்ட் நம்பர்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேங்களா? நம்பர்ஸ் அவன் கேட்குறான். நல்லா கவனிங்க, நம்பர்ஸ் கேட்குறான்.
அவன் ஏபி சீக்வன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க 3, 6, 9, 12 up to 111. ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா சம்ம கவனிக்கணும். அவன் நம்பர்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டிருக்கான் பிளஸ் அதை அப் டு த டேர்ம் வந்து இன்ஃபினிட்டி கிடையாது, இந்த டேர்ம் வரைக்கும் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டான். அப்போ இந்த சம்மில் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம்? a equal to 3. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த காமன் டிஃபரன்ஸ்? d equal to, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது 6 minus 3 equal to 3, 9 minus 6 equal to 3, 12 minus 9 equal to 3. அப்போ எல்லாமே நமக்கு கிடைக்கும், நமக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ நமக்கு காமன் டிஃபரன்ஸும் தெரிஞ்சிருச்சு, a அப்படிங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்க லாஸ்ட் டேர்ம் ஒன்று கொடுத்துருக்கானே, தட் இஸ் l. இப்போ இங்க l அப்படிங்கிறது என்னது? லாஸ்ட் டேர்ம். இந்த மாதிரி சம்மில் அப் டு இது வரைக்கும்னு சொல்லிட்டான் இல்லையா? அப்படி சொல்லிட்டானா we can apply here l equal to இந்த 111. ஸோ இப்போ நம்ம அந்த புது ஃபார்முலா சொன்னோம் இல்லைங்களா? n equal to a மைனஸ் ஃபார்முலா என்ன சொன்னோம் நம்ம பாருங்க, l minus a by d plus 1, l minus a by d plus 1. இப்போ இந்த ஃபார்முலால n equal to what is l? So l is that 111 minus what is a? A is 3 and d value is 3, then plus 1. So that is n equal to, so இங்க 111ல 3 போயிடுச்சு அப்படின்னா 104. 111ல minus 3னா 108. So by 3 plus 1, that is equal to 108 plus 3 by 3. That is equal to 111 by 3. So the answer is n equal to, so that is 37. It is up here 37. இது சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 37 கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் n. ஸோ நம்ம nth டேர்ம் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ த ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத வேல்யூ வந்து 37. அவங்க கொடுத்த சீக்வன்ஸில் லாஸ்ட் டேர்ம் கொடுத்ததுனால யூ கேன் யூசிங் திஸ் ஃபார்முலா. ஓகே, அடுத்த மாடல் என்ன அப்படின்னா தட் இஸ் 27. இது போனீங்கன்னா டிட்டர்மின் தி ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் ஏபி. ஒரு ஜெனரல் ஃபார்முலா வந்து நீங்கள் டிட்டர்மின் பண்ணும். அதில் அதாவது டிட்டர்மைன் ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் ஏபி அப்படின்னு. அப்போ ஏபி உடைய ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, அவன் செவன்த் டேர்மில் செவன்த் டேர்ம் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ கொடுத்துட்டான் -1 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 16th டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த டேர்மோட வேல்யூ வந்து 17. இதெல்லாம் கொஸ்டின். டிட்டர்மைன் தி ஜெனரல் ஃபார்ம்ஸ் ஆர் ஜெனரல் டேர்ம்ஸ் அண்ட் ஏபி. அதில் அவன் 7th டேர்மையும் 16th டேர்மையும் கொடுத்துட்டான், வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜென்ரல் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் டேர்ம் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இந்த டேர்ம்ஸ் என்னென்ன, T1, T2, T3, T4 அப்படி போயிட்டு இருக்கும். இப்போ இஸ் கிவன் தட் அவன் என்ன கொடுத்துருக்கான் இதில் இந்த சீக்வன்ஸில் அப்படின்னா T7 கொடுத்துருக்கான் -1. அதே போல் T16th டேர்ம் கொடுத்துட்டான், அதோட வேல்யூ வந்து 17. ஓகே, இப்போ இதை மட்டும் நம்ம வச்சுட்டு we can frame the equation. எப்படி பாருங்க, இப்போ நான் இதுக்கான ஈக்குவேஷன் நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். T7க்கு தட் இஸ் a + 7
minus 1 into d. ஏன்னா இங்க n equal to 7 அப்படிங்கும்போது a plus n minus 1 into d. and இந்த ஃபார்முலா எழுதுற பாருங்க. இப்போ இங்க n equal to 16 அப்படிங்கும்போது a plus 16 minus 1 into d. அப்போ இந்த டேர்ம்ஸ்ல n வேல்யூ வந்து 7, இந்த டேர்ம்ஸ்ல n வேல்யூ வந்து 16. ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் a plus 7 minus 1 into d அப்படிங்கிற ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏன்னா 7 ஓட வேல்யூ என்னது? -1. that is equal to -1. that is equal to -1. இந்த a plus 16 minus 1 into d இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ என்னது? 16 இருந்துச்சுன்னா அதுக்கு 17. ஓகேவா? இப்போ ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? t7 அப்படின்னா a plus 7, t7 equal to a plus 7 minus 1 into d. வேற வேல்யூ என்னது? -1. அதே போல t16 equal to a plus 16 minus 1 into d equal to 17. இதெல்லாமே சம்ல கொடுத்திருக்கான். அது நாம வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணி we get a equations. எழுதி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த ஃபர்ஸ்ட் t7 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்குவோம். that is a plus 7 minus 1 into d equal to -1. that is equal to a plus, oh 7 minus 1 na 6 6 into d equal to -1. that is a plus 6d equal to -1. so a plus 6d equal to -1 அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். புரியுதா? அடுத்து t16th டேர்ம்ல a plus 16 minus 1 into d equal to அதோட வேல்யூ வந்து 17 is given. ஓகேங்களா? அப்போ a plus இதை சிம்பிளை பண்ணா 15 into d equal to 17. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சதை நம்ம என்ன பண்ணுவோம்னா we can subtract பண்ணுவோம். ஸோ இதை subtracting equation 1 from equation 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்ப்போம். அப்போ equation 1 வந்து 2ல இருந்து மைனஸ் பண்ணும். ஸோ a plus 15d equal to 17, then a plus 6d equal to -1. ஸோ இதை மைனஸ் பண்ணோம். அப்போ இதோடைய சிம்பிள் மாறும், இது கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 16dல 15dல 6d போனுச்சுன்னா 9d equal to 18. so d equal to 18 by 9. so d equal to the difference, the d you can find out here, d equal to 2. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வெரி சிம்பிள், நம்ம கொடுத்த அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணோம், தட் இஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ நமக்கு டியோட வேல்யூ கிடைச்சிருச்சு, தட் இஸ் a காமன் டிஃபரன்ஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அவன் கேட்ட அந்த ஜென்ரல் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ
அவன் தான் கேட்டான், தட் இஸ் ஜென்ரல் டேர்ம் கேட்டான். ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிங்க. என்ன ஜென்ரல் டேர்ம்? Tn கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ Tn ஈக்குவல் டு a plus n minus 1 into d. ஸோ இங்கே நமக்கு தெரியும் what is the value of a? A is minus 13 plus n equal to n தான், n minus 1 into what is the common difference? Is 2. சரிங்களா? காமன் டிஃபரன்ஸ் நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோம். that is equal to minus 13 plus இங்கே 2 into n 2n minus 2, that is equal to நான் 2n தனியாக பிரிச்சிடுறேன், minus 2 minus 3. so 2n minus 2 minus 3 add பண்ணா minus 5. so that is Tn. so Tn value என்னது? general term ஓட value என்னது? Tn equal to 2n minus 5. ஓகேங்களா? திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இந்த சம் என்னன்னா, அவன் வந்து என்ன கேட்டிருக்கான்? ஜெனரல் டேர்ம்ஸை கண்டுபிடிங்க. ஏபிங்க கூடிய இந்த ஜெனரல் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவன் 7th டேர்மையும் 16th டேர்மையும் கொடுத்துட்டான். அதாவது T7ஐயும் T16 கொடுத்துட்டான். ஓகேங்களா? இதெல்லாம் என்னோட வேல்யூ தான் இப்படி கொடுத்துருக்கான். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இப்படி எழுதி காட்டுறேன். Tn அப்படின்னா Tn. அப்போ n equal to 7, இங்கே n equal to 16. அதோட வேல்யூ கொடுத்துட்டான் -1, இதுக்கு வந்து 17 கொடுத்துருக்கான். இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா, டேர்ம்ஸ் கேட்குறான். T1 T2 T3 அப்படியே போயிட்டே இருக்கும். அதை நம்ம கொடுத்தது வந்து 2 டேர்ம்ஸோட வேல்யூ அவன் கொடுத்துட்டான். T17 T16 வேல்யூ கொடுத்துட்டான். இது நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ T7 அப்படிங்கும் போது a plus n-க்கு பதிலாக 7 minus 1 into d. அதோட வேல்யூ என்னது? -1. -1 எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. T16 equal to a plus 16 minus 1 into d equal to 17. இது நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 16th டேர்முக்கு வந்து 17 வேல்யூ கொடுத்துருக்கான். அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டேர்ம்ஸை நம்ம வந்து சிம்பிளை பண்ணிட்டு 2 ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். அந்த 2 ஈக்குவேஷனாக மாற்றினது தான் இந்த இது. சரிங்களா? a plus 7 minus 1 into d இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். T7 எடுத்துட்டு அதை சிம்பிளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதே போல் C16 உடைய ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிது. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதை என்ன கிடைச்சது? நமக்கு வேல்யூ b-ஓட வேல்யூ கிடைச்சிது. இப்போ a நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருச்சு, கொடுத்துட்டாங்க given. அதே போல் d வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணும் பொழுது ஸோ வி கெட் த ஈக்குவேஷன். தட் இஸ் nth டேர்ம் கிடைச்சிருச்சு. அதாவது டேர்ம்ஸ் ஏபியோடைய டேர்ம்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு இதோட இந்த கிளாஸ் நிறுத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த மெத்தட்ஸ் ஆஃப் என்னென்ன சம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.